அந்த பேனாவால அதுல எழுதி இருந்ததெல்லாம் 1 மணி நேரத்துல அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்க இந்த வீட்டை சாமுண்டீஸ்வரி மேடம் இவங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி மாத்தி எழுதிக்கிட்டாங்க. பணத்துக்காக தான் இந்த வேலையை செஞ்சுட்டோம் சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். அயோக்கிய ராஸ்கல், இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சுட்டு ஏன் வீட்டை அபகரிக்க பாத்தியா? உன்னை சும்மா விடக்கூடாதுடா. இன்னையோட நீ ஒழிஞ்சு போ. விடுங்க என்ன. விடுங்கம்மா. வேண்டாம்மா. அம்மா விடுங்கம்மா. இந்த ஆள் செத்து போயிட்டா அப்புறம் நீங்க தான் உள்ள போற மாதிரி ஆயிடும். இவனுக்காக ஒன்னும் நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டாம். இவனை கோர்ட் பாத்துக்கோ. விட்டுருங்கம்மா. ராஸ்கல், தைரியம் இருந்தா நேருக்கு நேரா மோதி ஜெயிச்சு காட்டுடா. அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி கேவலமா உன் புத்தி போகுது? இந்த பொழப்புக்கு நீ தூக்குல தொங்கலாம். மேடம், நீங்க இவங்க 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் அரெஸ்ட் பண்றேன். சரிங்க சார், நான் கேஸ் கொடுக்கறேன். இவங்க 2 பேரையும் உள்ள தூக்கி வைங்க. இந்தாங்க மேடம் வீட்டு சாவி. கொடுங்க. கான்ஸ்டபிள், நீங்க அவங்க 2 பேரையும் ஸ்டேஷன் கூட்டு வாங்க. நீங்க ஏன் இன்னும் நிக்கிறீங்க? கிளம்புங்க. வாங்க வாங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம்மா. சரி வர்றோம்மா. அப்ப வாங்க போலாம். அப்ப நான் வரேன் மேடம். வரேன் சார். ரேவதி, இந்த சாவி. சகல கலைக்கிட்ட சகல. சித்தி. டேய் மவனே, ரொம்ப அசிங்கமா போச்சு. கேவலம். அந்த டிரைவர் பைக்கிட்ட தோத்து போயிட்டேனேடா. சித்தி, ஓட்டி இருந்த கோயில்ல யாருக்கும் தெரியாம அவனுங்களை மறைச்சு வச்சிருந்தோம். அந்த டிரைவர் பையன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. இந்த வீட்டுக்கு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த சாமுண்டீஸ்வரியோட லூசு மாப்பிள வந்தான். அத நான் கண்டுபிடிச்சு அவங்கள விரட்டி அடிச்சேன். ஆனா கோவில் விஷயத்துல கோட்டை விட்டுட்டேனே. அத நினைச்சா எனக்கு என் மேல வெறுப்பா இருக்கு. அந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கிடலாம்னு ரொம்ப ஆசையா போனேன். ஆனா அங்க எல்லாமே நமக்கு எதிரா திரும்பிருச்சு. உண்மை தெரிஞ்சு அந்த சாமுண்டீஸ்வரி என் கழுத்து நெரிச்சு கொல்ற அளவுக்கு வந்துட்டா. அத பார்த்து சந்திரா தான் ரொம்ப துடிச்சு போயிட்டா சித்தி. ஆனா அவளாலையும் எதுவும் பண்ண முடியல. டேய், அந்த சாமுண்டீஸ்வரியும் சும்மா இல்லடா அவனே. லாயர் மூலமா கேஸ் ஃபைல் பண்ணி வீட்டை நமக்கு கிடைக்காதபடி கோர்ட் மூலமா சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிட்டால. அந்த வீட்ல உன்னை உட்கார வச்சு அழகு பார்க்கலான்னு நினைச்ச மவனே. அதுக்காக தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனா அந்த டிரைவர் பையன் அத்தனையும் கெடுத்து நாசமாக்கிட்டான். இத பாரு காளியம்மா, அந்த டிரைவர் பையன் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டையும் சரி அந்த சாமுண்டீஸ்வரியும் சரி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கற மாதிரி நம்ம செய்யணும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். சித்தப்பா, அதுக்கு என்ன பண்றது? ஏய், அவன் அந்த ராஜா சேதுபதியோட பேரங்கிறத மட்டும் நிரூபிச்சா போதும்டா. அதுக்கப்புறம் நாம அவனை காலி பண்ண வேண்டியதில்ல. அந்த சாமுண்டீஸ்வரி அவனை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவா. கரெக்ட். இனிமே அவன் யாருன்னு நிரூபிக்கிற வேலையை தான் நாம மும்முரமா பார்க்கணும். அவனை வீட்டை விட்டு துரத்திட்டா அந்த சாமுண்டீஸ்வரிய பழி வாங்குறது நமக்கு ரொம்ப ஈஸியான வேலைதான். Excuse me, madam. Yes, come in. குட் மார்னிங். Good morning, madam. Good morning. சொல்லுங்க. அந்த ஜமீன்தார் ஃபேமிலி கொலை கேஸ யாரு செஞ்சாங்கன்னு தெரியாம டிஎஸ்பி தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு மேடம். உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டாரு மேடம்.
இன்ஸ்பெக்டர் கூட வந்திருக்காரு மேடம். நான் இந்த கேஸ ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, கல்பிரிட் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு மேடம்? கொலை செஞ்சது அவரோட மூத்த மகன் தான். என்ன மேடம் சொல்றீங்க? மூத்த மகனா? எஸ். போய் அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஷூரா மேடம்? 100% ஷூர். மேடம், போலீஸே மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க கேஸ். நீங்க எப்படி அதை அவ்வளவு ஈஸியா ட்ராக் பண்ணீங்க? ரொம்ப சிம்பிள். ஜமீன்தாரோட பர்சனல் டிரான்சாக்சனை பார்த்ததுல அவர் அடிக்கடி சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சது. அங்க இருக்கிற சோர்ஸ் மூலமா விசாரிச்சா அங்க அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதும் தெரிய வந்துச்சு. ஜமீன்தார் தன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அந்த ஃபேமிலிக்கு மாத்தி எழுத பிளான் பண்ணிருக்காரு. இந்த டீடைல அவருடைய ஆடிட்டர் கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்படி மாத்தி எழுதுனா அதனால பாதிக்கப்பட போறது அவரோட பையன்தான். சோ அவன் தான் கொன்னு இருக்கான். வாவ், சூப்பர் மேடம். போலீஸே திணறின கேஸ். எப்படி மேடம் கண்டுபிடிச்சீங்க? அதுதான் இந்த தீபாவதி. டிடெக்டிவ் தீபாவதினா சும்மாவா? ஓகே, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஓகே மேடம். ஓகே, நான் வரேன் மேடம்.